எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பார்க்கும்போது இந்த வசனத்தை நான் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? இன்னைக்கு நம்மளுடைய ஊழிய பாதைகளை பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்து தான் நம்ம ஊழிய பாதைகளிலே கொண்டு வந்திருப்பார். இந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஊழியத்துக்கு வந்திருப்போம். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அப்ப நான் சொல்றேன், தேவன் மனம் மாறுறதுக்கு அவர் ஒரு மனுபுத்திரன், மனுஷன் கிடையாது. அவர் தேவன் தான். மனுஷன் தான். என்னைக்குமே மனுஷன் இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா நான் இந்த சம்பவத்திலிருந்து நான் எடுக்க விரும்பல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நாட்கள் நம்ம சோர்ந்து போறோம் இல்லையா? சோர்ந்து போறப்பெல்லாம் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனாலும் திரும்பியும் ஒரு சோர்வு வருது. பார்க்கும்போது வாக்கு தத்தங்களை பெருகும் போது நம்ம கையை தட்டி நல்லா ரிசீவ் பண்ணிக்கிடுறோம். ஆனா திரும்ப அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நம்மளுக்கு என்னைக்குனாலுமே இருக்கு. ஆனால் இன்னைக்கும் நம்ம எத்தனையோ சந்தேகங்களோடு நம்ம வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாளிலையும் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா நான் செய்வேன். சங்கீதம் 33:9வது வசனத்தை பார்க்கும்போது அவர் சொல்ல ஆகும். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயமா செய்வார். அப்போ ஆண்டவரே, நான் பார்த்தேன் இந்த வசனத்தை வச்சு பேசும்போது எல்லாத்துக்குமே தெரியும், ஆபிரகாமுக்கு நீங்க வாக்கு பண்ணீங்க, அதனால அவருக்கு செஞ்சாரு. ஈசாக்குக்கு வாக்கு பண்ணீங்க, நீங்க செஞ்சாரு. எல்லாமே ஓரளவு நம்ம முற்பிதாக்களை குறித்து எல்லாத்துக்குமே ஊழிய ஸ்திரீகளுக்கு தெரியும். நான் என்னது பேசலாங்கிறப்பதான் இன்னைக்கு விடிய காலம் தேவன் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுல நல்ல ஊழியம் செய்ததான பவுலை குறித்து ஒரு சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அதை தான் நான் சொன்னேன், ஒர்ஷிப்லயே அது முடிஞ்சு போச்சு. அந்த 2 சாப்டரையும் தான் நான் மெடிடேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு விடிய காலம் இருந்துட்டு. அது அந்த 2 சாப்டருமே முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பேசங்கிறது தெரியல. ஆனா தேவன் இதை உறுதிப்படுத்துகிறார் என்று நினைக்கிறேன். எடுத்துக்காங்க, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கும்போது, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். பாருங்க, இன்னைக்கு பவுலோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது இதுல ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது தப்பி பிழைப்பதற்கு கூட அவங்களுக்கு வழி கிடையாது. ஏன்னா தண்ணி சோதனை வந்தவங்களுக்கு தான் தெரியும். அதுவும் தண்ணியில இது கொஞ்ச நெஞ்ச தண்ணி கிடையாது. இங்க இருக்கிறது எங்க? கடல்ல, கப்பல்ல இருக்காங்க. அதுவும் கப்பல்ல இருந்துட்டு படகுலையும் மாற்றப்பட்டு, அதுல ஒரு சில வசங்கள் நீங்க வாசிக்கும் போது தெரியும், அநேக இடங்கள்ல அநேக கப்பல்கள்ல மாற்றப்பட்டு வருகிற காரியங்களை நம்ம அதுல வாசிக்க முடியும். அப்ப இங்க பார்க்கும்போது இங்க தண்ணி சோதனை, இதுல பார்க்கும்போது நிறைய பாடுகள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். கீழே பார்க்கும்போது அதுல நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்க பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அப்ப என்னது? பவுலுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் டக்கன் பவுல முன்னாடி திருப்ப சொன்னார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல இது இந்த பாதைக்கு ஊடாய் நடக்கும் போது அவர் தைரியத்திற்காக சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தாலும், ஆனால் ஊழிய பாதைக்கென்று அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசன வார்த்தை என்றால் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15-16வது வசனத்திலே பார்க்கும்போது, இந்த சாப்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே அடிக்கடி வாசித்த பகுதிகள் தான், நல்லாவே தெரியும். பவுலை குறித்து வாசிக்கப்படுகிற பகுதி தான். இங்க பார்க்கும்போது பவுல் எல்லாத்தையுமே ஸ்திரீகளையா இருக்கட்டும், புருஷர்களையா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களை ரொம்ப ஒடுக்கின ஒரு மனுஷன். இங்க தேவன் அவனுக்கு தரிசனமாகி லாஸ்ட் அவர் கண்ணு குருடா போட்டிருக்காரு. இங்க அனனியா கிட்ட வந்து ஆண்டவர் பேசிக்கிற வார்த்தை தான் இப்ப அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கு அனனியா கூட ஒரு வார்த்தை சொல்றாரு, அவன் வந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவான், கிறிஸ்தவங்களெல்லாம் இப்படி ஒடுக்குவாங்கிறத நான் கேள்விப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனனியாவுக்கே ஒரு பயத்துல தான் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அனனியா கிட்ட சொல்றாரு, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்ப இப்ப வந்து பார்க்கும்போது ஊழிய பாதையிலே தரிசன வார்த்தை பவுலுக்கு எந்த வார்த்தை?
ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கணும், இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இருக்கணும், இன்னொன்று அவன் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கணும். பாருங்க, கிறிஸ்தவர்களை ஒடுக்கின ஒரு நபர், கிறிஸ்தவர்களே பிடிக்காத, அதாவது ஊழியம் செய்கிறவர்களை பிடிக்காத ஒரு நபர் தான். ஆனா ஸ்திரீகளையும் புருஷர்களையும் எல்லாத்தையும் இழுத்து அடித்து தெருவு வரைக்கும் இழுத்து கொண்டு வந்தவர் தான். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என் நாமத்தை அறிவிப்பான் அப்படிங்கிறது இவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அப்ப எனக்கு ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தினார். அதில் கீழே பார்க்கும்போது, அவன் இவ்வளவு பாடுகளை படுவாங்கிறத நான் உனக்கு காண்பிப்பேன். அப்ப நான் சொல்றேன், பவுல் இவ்வளவு பாடுகளை பட வேண்டும் என்பது என்ன எதுவுமே கிடையாது, அப்படிதானே? பவுல் இவ்வளவுக்கும் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவர், அவருக்கு கப்பல்கள் உண்டு. இவ்வளவு பாடுபடணும்னு அவர் நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லணும்னா ஒரு டிராக்ஸை கொடுத்து அவருடைய ஊர்களுக்கு மாத்திரம் அவன் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் இவன் என்னது, நாடுகளாய், பட்டணங்களாய், கிராமங்கள் தோறுமாய் சுவிசேஷத்திற்காக போறார். இப்ப இவனோட தரிசனம், வாக்குத்தத்தம் எல்லாம் என்னது, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கணும், புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இயேசுவுடைய நாமத்தை சொல்லணும். இப்போ யாரு, அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்துல பார்க்கும்போது இங்க பவுல் யாருக்கிட்ட வர்றாருன்னா அகிரிப்பா ராஜா கிட்ட வர்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏதோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் வாக்குத்தத்தம் என்பது நம்ம இருந்துட்டு வாங்குறது வாக்குத்தத்தம் அல்ல. இப்ப நம்ம ஊழிய பாதைகளே படுற கஷ்டங்களும் வேதனைகளும் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், பவுல் நினைச்சிருப்பான் நம்ம ராஜாவுக்கு முன்பாக போவோம்னு நினைச்சிருப்பான். ஆனால் அவன் சுவிசேஷத்திற்காக முன்னாடி இவன் எப்படி பிடிச்சு கொண்டு நிறுத்தினானோ அதே சிச்சுவேஷன்ல நம்ம நிற்போம் அப்படிங்கிறத பவுல் நினைச்சு பார்த்திருப்பாரா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா இங்க வர்றது அவன் எதுக்காக, காவல் பண்ணப்பட்டு அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்றான், இயேசுவை பற்றி சொல்றான், நான் இப்படி ஊழியத்துக்கெல்லாம் வந்தேன் அப்படி சொல்றான். இப்ப அகிரிப்பா ராஜாவுக்கு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவன் தரிசனத்தை நம்ம தடுக்க கூடாது, இவனை எங்க ராயனுக்கு அபயம் விடுங்க, அப்போ இவனை விடுதலை பண்ணலாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 27வது அதிகாரத்துல. அப்போ இப்போ என்னன்னா, பவுலுக்கு இன்னும் புறஜாதிகள் பக்கத்துல போகணும், அவனோட வாக்கு தத்தம், அப்படித்தானே? அப்ப இந்த வாக்கு தத்தத்துக்கு நேராய் போகும்போதுதான் அவனுக்கு ஒரு சில பாடுகள் வருகிறது. அதுதான் காற்றுகள், அநேக காற்றுகளை குறித்து நான் பார்த்தோம். இதான் ஒர்ஷிப்ல வந்துச்சு, அநேக காற்றுகள். அங்க பார்க்கும்போது வசனம் 4வது வசனத்துல பார்க்கும்போது எதிர்காற்று, 7வது வசனத்துல பார்க்கும்போது காற்று எங்களை தடுத்தபடியினாலே அப்படிங்கிறதுனால என்னது, அவர்களை தடுக்கிற ஒரு காற்று. வசனம் 14வது வசனத்துல பார்க்கும்போது கடுங்காற்று. பாருங்க, வசனம் 13வது வசனத்துல பார்க்கும்போது தென்றல் மெதுவாய் அடித்தபடியினாலே அப்படி இருக்கும். அப்போ ஒரு மெதுவான ஒரு காற்று இருந்திருக்கிறது. வசனம் 15வது வசனத்திலையும் திரும்ப ஒரு எதிர்காற்று வருகிறது, பெருங்காற்று. பொருளாதார சேதங்கள், இந்த காற்றின் மூலம் பரல பொருளாதார சேதங்கள் மட்டுமல்ல, இவர்கள் உடல் பிரயோகம் எவ்வளவு பண்ணிருக்க வேண்டியிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஊழிய பாதைகள்ல அவ்வளவு பாடுபடுறார், ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ள அவ்வளவு பாடுபடுறார். அப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்லி கண்டிப்பா செய்வார் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக நம்ம பாடுபட்டால் மட்டுமே அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுகந்தரிக்க முடியும். இதுல பாருங்க, அநேக நேரம் அவங்க சூரியனை காணாமல் இருந்தோம், மழை ரொம்ப பெஞ்சிச்சு, இருளாவே இருந்துச்சு. அந்த அதிகாரங்களை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது நிச்சயமா அந்த சூழ்நிலையில நம்ம கடந்து போனோம்னா ஆண்டவர் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் கேட்போம். என்னைய ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துவேன்னு சொன்னீங்க, நான் என்ன நினைச்சேன், ஒரு கோட்டும் ஷூட்டும் போட்டுட்டு நம்ம தாத்தா முன்னாடி போய் நிற்போன்னு தானே நான் நினைச்சேன். நீங்க எதுக்கு இந்த பாடுகளுக்குள்ள என்னைய நடத்துனீங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய சத்தியங்களை, ஒரு சில சத்தியங்களே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தா. இன்னைக்கும் நம்ம ஊழிய பாதைகள்ல எத்தனையோ போராட்டங்களும் பாடுகளும் தான் நம்மளுக்கு இருக்கு. எந்த பாஸ்டர் எடுத்தாலும் எனக்கு போராட்டம் பாடுதான். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா ஊழியர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் எதிராய் வருகிறது வார்த்தை என்கிற காற்று தான் ரொம்ப வருது. நான் அனுபவிச்ச இதுல வார்த்தை என்கிற காற்று தான் அநேகம் வருது. அந்த வார்த்தை என்கிற காற்றுலயே பெரிய கொடுங்காற்று, கடுங்காற்று, அடுத்த எதிர்காற்று, எல்லா காற்றும் அதுல முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் போதும், அந்த வார்த்தையிலே நம்ம சோர்ந்து போய் இருந்துரும். ஆனா நான் சொல்றேன், அந்த காற்று அடித்தபடினாலதான் நம்மளுக்கு சோர்வு வருது. சோர்வு வர போய் தான் நம்ம தேவ சமூகத்துக்கு போறோம். ஆண்டவர் அதை காட்டிலும் ஒரு விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லிட்டாருன்னா செய்வாரு, அவர் சொல்லலன்னா செய்ய மாட்டாரு. நிச்சயமா அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம சாவும் போது மண்ணுக்குள்ள போற வரைக்கும், அந்த மூச்சு போறதுக்குள்ளேயாவது அதை செஞ்சு
முடிச்சிருவாரு. என் தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். ஏன்னா அவன் மனுஷன் கிடையாது. அது அப்பனோ அம்மையோ உடன்பிறப்புகளோ சொந்த பந்தமோ இல்லைன்னா நம்ம விசுவாசிகளோ கொடுத்து நம்மளுக்காக கொடுத்து பாடுபடுகிற விசுவாசியோ அவர் அல்ல. அவர் நம்மளை படைத்த தெய்வம். ஹல்லேலூயா. தாயின் கருவு உருவாகிறதற்கு முன்பாக, உலக தோற்றத்திற்கு முன்பாக உங்களையும் என்னையும் கண்டெடுத்ததான தேவன். பெயர் சொல்லி நம்ம தகப்பனும் தாயும் வைக்கிறதுக்கு முன்பாக நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், வாக்குத்தத்தம் என்பது நிறைவேறும். ஆனால் சோதனைகளும் பாடுகளும் நம்மளுக்கு நிச்சயம் உண்டு. நிறைய காற்று இப்ப பார்த்தோம்னா ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளையில எனக்கு ஒரு சில காற்றுகளை தெளிவுபடுத்தினா. பார்த்தோம்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா என் விசுவாசிகளுக்குள்ளேயும் பாஸ்டர்ஸ்குள்ளேயும் நான் பிராக்டிக்கலா நான் பேசுறேன். சபைகள்ல நடக்கிறதான ஒரு காரியம் பாஸ்டர்ஸ்குள்ளேயும் விசுவாசிகளுக்குள்ளேயும் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, விசுவாசி தான், பாஸ்டர் தான், தேவன் தான். இன்னைக்கு விசுவாசி இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, நான் இதை செஞ்சிடுறேன் பாஸ்டர்மா அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் அது மனுஷன் அவங்க ஒரு நாளும் அதை செய்து நிவர்த்தி பண்ணவே முடியாது. ஏன்னா அது அவன் மனுஷன் தான். ஆனால் தேவன் இன்னைக்கு சொல்றாரு, விசுவாசி சொன்னா சொல்லல, நீ என் தரிசனத்துக்கு கீழ்ப்படு, நான் உன் தரிசனத்தை நிறைவேற்றுவேன். நீ பாடுபட வேண்டியது நீ, அப்படிதானே? பாடுபடாம யாருமே, இப்போ நான் சொல்றேன், ஒரு நெல்லு போடுறாங்க அப்படின்னா பாடுபடாம அந்த நெல்லை அறுத்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம ஊழிய பாதைகள்லையுமே பாடுகள் என்பது நிச்சயமாய் உண்டு. பார்க்கும்போது 5 விரலும் நம்மளுக்கு ஒன் போல இருக்கா? ஒரு சில விரல் 3 பிடிச்சாதான், 3 விரலுமே சேர்ந்து பிடிச்சாதான் பிடிப்படும். 5 விரலுமே சேமா இருக்காது. ஒண்ணு நல்லா கொடுக்கிற விசுவாசியா இருக்கும், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படும். அது வந்து கோதுமை மணின்னு சொல்லலாம் நம்ம சபையில. அப்படி ஒரு விசுவாசியா இருக்கலாம். சிலது கட்டையும் நெட்டையுமா குட்டையுமா இருக்கலாம். அப்ப நம்ம இந்த விசுவாசிகள் லிஸ்டிலேயே அவங்கள எடுக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கிட்ட போராடி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சத்தியத்தை போதிங்க, இல்லை நான் சொல்ல, அதற்காக அவர்களிடத்துல போராடி ஒன்றுமே இல்லை. இன்னொன்று நான் சொல்றேன், இதை ஞாபகப்படுத்துகிறதுனால சொல்றேன். இங்க பாருங்க, எதிர்காற்று, பெருங்காற்று, கடுங்காற்று, எல்லா காற்றும் அடிக்கும் போது இந்த பவுல் அதுல எழுதப்பட்டிருக்கோம், நாங்க சின்ன தீவுக்கு நிறைய தீவுல ஒதுங்கணும், கிழவுதா கடற்கரை அதுக்கா ஒதுங்கணும். அப்ப நான் சொல்றேன், போராட்டங்களும் பாடுகளும் வரும்போது ஒதுங்கி போறது யாரு? தரிசனம் உள்ளவன் ஒதுங்கி போயிட வேண்டியதான். நான் சொல்றேன், தரிசனம் உள்ளவர்கள் ஒதுங்கி போனாங்க அப்படின்னு சொன்னா போராட்டம்ங்கிறதே வராது. நான் ஒண்ணு சொல்வேன், போராடுகிறவர்கள் என்னைக்குமே போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பேர் போராளின்னு வச்சிட வேண்டியதான். போராடுறவங்க சிலவங்க சைலண்ட் கில்லர், சைலண்டா இருந்து நாசுக்கா எல்லா வேலையும் முடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனால் நான் சொல்றேன், எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் இல்லையா? ஆனால் நான் சொல்றேன், இது எல்லாம் இந்த போராட்டங்கள் எதற்காக, போராளிகள் நம்மளுக்கு எதற்காக, சத்ருவானவன் எதற்காக என்றால் நம்ம தரிசனத்தை குலைக்கும்படியாய் பிசாசானவன் எதிரிட்டு வருகிறான் என்று நான் சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஏனோ தானோன்ட்டு அந்த விசுவாசிக்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை என்ன மெசேஜ்னு கேளுங்க, தெரியாது. யானோ தானோன்னு வந்துட்டு போற விசுவாசிக்கிட்ட போய் நீ அதை மாறி இதை மாறுன்னா ஒரு பிரோஜனம் இல்லை. செய்து சத்தியத்தை போதிங்க. ஆனா இந்த விசுவாசிகள் கிட்ட போராடுறத விட்டுறணும். ஒரு டைம் சொல்லி பாருங்க, 2 டைம் சொல்லி பாருங்க, கேட்கலையா விட்டு தள்ளிட்டே போயிருங்க. அது அடிபடுற அன்னைக்கு அடிபட்டு காலு நொண்டியாயி நொடமாயி இங்க பாஸ்டமா கிட்ட வரும் பாருங்க, அன்னைக்கு தலையில 4 போடுங்க. இந்த ஆட்டு மந்தையை நீங்க பார்த்திருக்கீங்களா? எனக்கு நான் சில நேரம் இந்த ஆட்டு மந்தைகளை வந்து ரொம்ப இதா பார்ப்பேன். அது வெள்ளாட்டுகளை நீங்க பாருங்க, இந்த கள்ள தீனி திங்கிற ஆட்டை பாருங்க. கொஞ்சம் அந்த ஆடு என்ன பண்ணும்னா, எல்லா ஆடுமே 4 காலை வச்சு ஜம்ப் பண்ணும். ஆனா இந்த கள்ள தீனி திங்கிற ஆடு மட்டும் என்ன பண்ண தெரியுமா, இந்த முன்னாடி காலை நல்லா ஸ்டாண்டர்டா ஊனிக்கிடும். இந்த பின்னாடி காலை மட்டும் அடிக்கடி நான் இந்த பழனியாபுரத்துல தான் நான் அதை பார்த்துருக்கேன். அது என்னன்னா, இந்த 2 காலை பின்னாடி காலை மட்டும் இந்த ரொட்டேட் பண்ணி அது அப்படி சைடு போய் பக்கத்துல போய் திங்க போகும். இதுக்கு என்னது, நேரவும் பார்க்க முடியாது, சைடா போய் அங்க பச்சையில போய் நின்று தின்னுட்டு பிறகு காலை உடைச்சிட்டு தான் வரும். அதனால என்னைக்குனாலும் அது போனது திரும்ப வந்துதான். அதனால நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. அது போட்டோம், அது கை மீறி போறது, அது என்னைக்குனாலும் நொண்டியாயி நொடமாயி நம்மளுக்கு தவறு. ஆனால் நான் சொல்றேன், விசுவாசிகள் கிட்ட போராடி நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம தனியா மோசைக்கு விரோதமாய் போராடலையா?
யோசிச்சு பாருங்களேன். அவங்க கிட்ட போராடி போராடி நான் ஒண்ணு சொல்லுவேன், அவங்களுக்காக ஜெபிக்கிறது நம்ம கடமை. மாற வேண்டியது நம்ம மாறாம அவங்க ஒரு நாளும் மாற மாட்டாங்க. பிரைஸ் லார்டா பிரைஸ் லார்டோட நிறுத்திக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பிள்ளைக்கு போன வாரம் பேட்டையா? ஆமா. இந்த வாரம் உங்களுக்கு கல்யாண நாளா? சரி, ஆசீர்வாதமா இருங்க அப்படி சொல்லிட்டு முடிச்சிருங்க. நான் சொல்றேன், ஒரு சில காரியங்களை போராடுற காரியங்களை நீங்க போராடவே வேண்டாம். ஆண்டவர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார். நம்மளுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை நம்மண்டையே கூட்டி சேர்க்கிற தேவன் அல்லவா. ஆனா நான் சொல்றேன், எதற்காக போராடுகிறார்கள் என்றால் நம்மளுடைய தரிசனத்தையும் திட்டங்களையும் நம்மளை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வேற விதத்துல நாய்கிட்ட வந்து நம்ம போராட முடியாதுல்ல. அதனால மனுஷன் மூலமா வருவான். அது விசுவாசிகள் மூலமா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் மூலமா இருந்தாலும் சரி, உறவுகள் மூலமா இருந்தாலும் சரி, அது தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, யாருனாலும் அது மனுஷன் தான். போராடுறவங்க போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் சொல்றேன், சைலண்டா இருந்தோம்னா யுத்தம் செய்கிறவர் ஆண்டவர். எனக்கு வேதனைப்படுத்துகிற ஒரு சில காரியங்களை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய காரியங்கள் நான் எடுத்துகிட்டு வந்தேன், சொல்ல முடியல. ஆனால் இன்னும் விசுவாசமான ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாங்க. ஆனால் இங்கே எதிர்காட்சிகள் இவ்வளோ காட்சிகள் இருக்கும்போது அங்கே பார்க்கும்போது பவுலுக்கென்று ஒரு 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 தீவு கண்ணில் தெரியும். நம்ம தீவுல போய் கிடக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த தீவுகளை குறித்து நம்ம வாசிக்கும் போது அங்கே பார்த்தோன்னா அநேக பேருக்கு அவன் சுகப்படுத்துகிறதாகவும், அநேக பேருக்கு அந்த சுகம் கொடுக்கிறதன் மூலம், அந்த குணமாக்குகிறதன் மூலம் அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தின் பாதை திறக்கப்படுகிறதை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்க்கும்போது புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன். அப்ப நான் சொல்றேன், ஒரு ஊழியம் எழும்பும் போது பிசாசானவன் போராடுகிறான். அப்ப அந்த போராட்டத்துல நம்ம போராடாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கான ஒரு பெரிய வாசல் திறக்கப்படுகிறது. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்காக ஒரு தீவு வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க கரங்களை வச்சு குணமாக்கப்படுறதுக்கு அங்க தீவில் உள்ள ஒரு முதலாளியோட தகப்பன் ஜுரமாகவும் வயிற்று போக்களையும் கிடக்கான். அப்ப அவனுக்கு காலரால கடந்துட்டு இருக்கான். அப்ப அவனெல்லாம் தூக்கி சுகமாக்கணும் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் இருக்கும்போது நான் இப்ப எதிர்காற்றோரோட போராடிடுவேன், பெருங்காட்டிலையும் நான் பெயர்வேன்னா நம்ம உயிரை தான் மாய்த்திட்டு அந்த கடல்ல வரணும். அப்படிதானே? நம்ம ஊழிய பாதைகள்ல பார்க்கும்போது இன்னைக்கும் நம்மளுக்கு எதிராக எத்தனையோ வெயிட்டிங் இருக்கு. உங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்காக ஒரு கிராமம் காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு. நான் சொல்றேன், இத்தனை வெயிட்டிங் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. எத்தனை பேர் நம்மளுடைய ஆறுதலின் வார்த்தைக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா இந்த வெயிட்டிங் எல்லாம் விட்டுட்டு நம்ம இங்குக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஃபைட்டிங் பண்றோம், சீட்டிங் பண்றோம், வேற சேட்டிங் பண்றோம், லாஃபிங் பண்றோம், தேவையில்லாத ரிப்ளையிங் பண்றோம். என்ன இங்கெல்லாம் இருக்கோமோ அந்த இங்கெல்லாம் நம்ம பண்ணிடுறோம். இருக்க வேண்டிய இங்க அனுபவிக்கிறதுக்கு நம்ம தெரியல, இல்லாத இங்கெல்லாம் நம்ம சேர்த்து போட்டுட்டு இருக்கோம். புரியுதான்னு தெரியல. ஆனாலும் நான் சொல்றேன், தேவன் அவ்வளவு இதாய் நம்மளிடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ஏஞ்சலுக்கு அந்த இதை வொர்ஷிப்ல சொல்லும் போதே எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டேன். உங்களுக்காக அநேக காத்திருப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. எதற்கு? தரிசனத்துக்கு விரோதமாய் போராட ஒரு சில விரோதிகள், சில அவமான பேச்சுகள், நிந்தையான பேச்சுகள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுங்க. தரிசன பாதைக்கு நேரா ஓடுவோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு சில வார்த்தைகளையே நம்ம பிடிச்சுக்கிட்டோம். ஆனா நான் சொல்றேன், மனுஷனுடைய வார்த்தைகள் என்னைக்குமே நம்மளை குத்துறதா தான் இருக்கும், மறக்க முடியாதுதான். ஆனா நான் சொல்றேன், இதெல்லாம் எதற்காக? நம்மள தரிசனத்தை தடுக்கிறதற்காக, நம்மள அந்த தீவுல போய் விழவிடாததற்காக. இதுல பார்க்கும்போது அந்த அதிகாரங்கள்ல கடைசியில நம்ம பார்க்கும்போது வசனம் 42 இருந்து 44 வரைக்கும் பண்ணும்போது, காவல் பண்ணப்பட்டவன் ஒருத்தனும் தப்பி போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கொல்லணும்ட்டு சதி போட்டாங்களாம். நான் சொல்றேன், தேவ பிள்ளை யார் மேல அபிஷேகம் இருக்கிறதோ, யார் மேல அழைப்பு இருக்கிறதோ, அது என்னனாலும் சரி, நீந்தினாலும் சரி, கட்டைய பிடிச்சிட்டுனாலும் சரி, தொங்கிட்டுனாலும் வந்து கரையில விழுறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் அவன் மேல ஒரு முத்திரையை போட்டு வச்சிருக்காது. அது காவல் பண்ணப்பட்டவங்களை கொல்லணும்னு நினைச்சாலும் சரி, அப்ப அதுல கொல்லப்படணும்னா பவுலும் சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போயிருக்கும், புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போயிருந்திருக்காது. ஆனால் தேவன் பண்ணதை பாருங்க, ஒரு சின்ன கட்டையிலையாவது பவுல் போய்
தீவுல உழட்டும். இங்க பாருங்க 28வது அதிகாரத்துல வரும்போது தீவுக்கு வந்து எல்லாரும் பொத்து பொத்துன்னு உளுந்தாச்சு. இப்ப பார்த்தோன்னா குளிர் காயறதுக்கு பவுலு விறகுகள் அள்ளிட்டு வராரு. விறகு அள்ளி போட்டு போகும்போது ஒரு விரியன் பாம்பு அவன் கையில கடிச்சிட்டு. இந்த விரியன் பாம்பு கடிச்சா கரெக்டா 1 மணி நேரம் தான், 45 மினிட்ஸ் தான், ரத்தம் உறைஞ்சி செத்து போயிருவாங்க. இப்ப எல்லாரும் தீவார என்ன சொல்றாங்க, ஓ இவன் சமுத்திரத்துல சாவலான்ட்டு இருந்தான், இவன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, இப்ப என்ன பண்ணிட்டு விஷபூசியே இவனை வந்து கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதிகள் பேசினாலும் சரி, அந்த அந்நிய தீவார் பேசினாலும் சரி, ஆனால் என் தேவன் யாரு மேல முத்திரை போட்டாலோ அது எந்த ஒரு கிரியும் நம்மளை ஒன்று செய்யாது. அல்லேலூயா. அவ்வளவு இத பாருங்க, அந்த 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 இது அவங்க பார்க்கும்போது திரும்ப அவன் ஒரு வீக்கமும் காணல, அவன் சாகல அப்படின்னு உடனே அந்த தீவார் சொல்றாங்க, இவன் தான் தெய்வம் அப்படி சொல்ல. இப்ப சிலவங்க நம்மளையே பார்த்தா சொல்லுவாங்க, தெய்வம் மாதிரி வந்து எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அப்ப நான் சொல்றேன், அந்த வார்த்தைக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, யோசிச்சு பாருங்களேன். அப்ப இந்த வார்த்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள விட்டுட்டு இந்த எதிர்காற்று கூடயும், இந்த போராடுற காற்று கூடயும், இந்த பொய்யின் காற்று கூடயும், இந்த இல்லாமை காற்றுகளை இழப்பான காற்றுகளையும் ஏன் கஷ்டப்பட வேண்டியிருக்கு? எத்தனையோ இழப்பு காற்றுகள் நம்மளுடைய ஊழிய பாதைகளில் வருகிறது, நஷ்டமான காற்றுகள் நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறது, ஏளமான பேச்சின் காற்றுகள் நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த காற்றெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒதுங்க வேண்டிய இடத்துல ஒதுங்கிட்டோம்னா நம்மளுக்குன்ட்டு ஒரு தீவு வெயிட்டிங்ல இருக்கு, நம்மளுக்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயமா செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரா, ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்பாக புடமிடுதல் கொண்டு உண்டு. இந்த பொண்ணை உருக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அது அக்னியில எவ்வளவு புடமிடப்படுது இல்லையா? அதே மாதிரி நான் சொல்றேன், நீங்களும் நானும் சுத்த பொண்ணா விளங்கணும், அந்த தரிசனத்தை நம்ம கண்டடையணும் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு சில போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்கள் இல்லைன்னா நம்மளுக்கு வாக்குத்தத்தமே இல்லை. வாக்குத்தத்தம் இல்லைன்னா நம்மளுக்கு செழிப்பே கிடையாது. அந்த செழிப்பு இல்லைன்னா நீங்களும் நானும் ஆவிக்குரிய சந்ததிங்கிற பேரையே எடுத்திருக்க முடியாது. நிச்சயமா நான் சொல்றேன், போராடுறவங்க போராடிக்கிட்டே இருக்கட்டும். நிறைய பேர் அமைதியா இருந்துட்டு எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்களும் அதே அமைதியான லிஸ்ட்லயே இருந்துக்காங்க. எந்த விதத்திலையும் போராட வேண்டியது நம்மளோட கடமை அல்ல. நீங்கள் ஒண்ணு போராட வேண்டியது தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அதுல பாருங்க, அந்த பவுல் அநேக காரியங்கள்ல நான் சொல்றேன் தைரியம் சொல்லுவார். அந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு தைரியம் சொல்லுவார். நானும் சொல்றேன், உங்களை நிறைய தைரியப்படுத்துறதுக்கான, அநேகரை தைரியப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அநேகர் உங்களுடைய வார்த்தைக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க அபிஷேகத்தை அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், உங்க தரிசனம் நிறைவேறும். நம்மள ஆண்டவர் ஏதோ இந்த கானா நகர்ல மட்டுமோ முனஞ்சிப்பட்டியில மட்டுமோ வச்சுக்கிட்டு இருக்கிற தேவன் அல்ல. நம்ம இன்னும் முனஞ்சிப்பட்டியிலையும் கானாவூர்லையும் கட்டாரிமங்கலத்திலையும் இருக்கிறதுக்கு காரணம் என்றால் தரிசனத்துக்கு விரோதமாய் போராடுகிறவர்களோட நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளுடைய தரிசனத்தை ஃபாரினுக்கு போக முடியல, ஃபிளைட்ல ஏற முடியல. அப்ப நான் சொல்றேன், அந்த போராடுறவர்களுடைய போராடாமல் இருந்தோம்னா நான் சொல்றேன், நிச்சயமா அந்த ஃபிளைட்ல ஏறி நம்மளும் தேசத்தை கலக்குகிறவர்களாய் மாறுவோம். இந்த பவுல் தான் 14 நிருபங்களை எழுதுவாரா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கையில பைபிள் இருக்குன்னா இதுல நிறைய எழுதுனது பவுல் தான். பாருங்களேன், புதிய ஏற்பாட்டில் அந்த பவுல் 14 நிருபங்களை எழுத கிருபை செய்தாரே, ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதக்கூடாது? யோசிச்சு பாருங்களேன். எதற்காக பவுல் அடிக்கிற காற்றுகளுக்கெல்லாம் ஒதுங்கி சென்றாரு? பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல பவுல் படுற மாதிரி யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளவு சிறைகள். நிர்வாணமா யாராவது இருந்திருக்கோமா? என்னைக்காவது யோசிச்சு பாருங்களேன். பவுல நம்ம இன்னைக்கு பேசிடுறோம், இல்லைன்னு சொல்ல. பவுல் இப்படி இருந்தாருன்னு நம்ம சொல்லிடுறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஊழிய பாதைகளிலே பழக்குவிக்கப்பட்ட அவருக்கு தான் தெரியும். நான் சொல்றேன், தலைவலியும் காய்ச்சலும் அவருக்கு வந்தாதான்
தெரியும். வராதவங்களுக்கு அதை பத்தி தெரியாது இல்ல. நான் சொல்றேன் இன்னைக்கு நிறைய நம்ம செஞ்சிடலாம். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரே அந்த பாடுகளை ஜெயிக்க எனக்கு பலன் தாங்க. அந்த பாடுகளுக்குள்ளாய் நான் போறதுக்கு ஆண்டவர் யாரையும் திராணிக்கு மேலாய் சோதிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவருக்கு தெரியும் இந்த வாக்கு தத்துவத்துக்கு இவ்வளவு பாடுதான், இந்த வாக்கு தத்துவத்துக்கு இவ்வளவு பாடுதான், என் பிள்ளை இதை ஜெயிச்சிடும். இதே இது நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்ம விசுவாசிகளுக்கு கொடுத்து இந்த பாடுகளை விசுவாசிகளுக்கு கொடுத்திருந்தா விசுவாசிகள் எந்த இடத்துல இருந்திருப்பாங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்ப நான் சொல்றேன், பாடுபட முடியுங்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் பாடுகளை கொடுப்பார். அதனால நீங்க சோர்ந்து போகாதங்க. பாடுகளை குறித்தோ இல்லாமைகளை குறித்தோ மத்தவங்க நம்மளுக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறத குறித்தோ நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. எல்லாம் ஓட வேண்டியது என்னது? தரிசனத்தை நோக்கி ஓட வேண்டியது என்னது? கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி ஓட வேண்டியது என்னது? நம்முடைய திட்டத்தை நோக்கி ஓட வேண்டியது என்னது? கர்த்தருடைய வாக்குகளை நம்பி. அதனால சோர்ந்து போகாதங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்னொன்று, இந்த இதுல நம்பிக்கையை பாருங்க. ஏஞ்சலக்கா கூட அதை சொன்னா ஒர்ஷிப்ல, நானும் அதை எழுதியிருக்கேன். பார்க்கும்போது பவுலோட வார்த்தைகளை பார்க்கிலும் மாலுமியோட வார்த்தையையும் அந்த கப்பல் எஜமானனுடைய வார்த்தையும் ரொம்ப அதிகமா நம்பினானா. இன்னைக்கும் நம்ம என்ன தெரியுமா, வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவரை நம்ம மறந்து போயிடுறோம். அந்த கப்பலுக்கே எஜமானன் ஆண்டவர் தான், அந்த சபைக்கு எஜமானன் ஆண்டவர் தான். அந்த சபையை குறித்த வாக்குத்தத்தத்தை நம்ம மறந்து போயிடுறோம். மறந்து போயிட்டு என்ன தெரியுமா, சபைக்கு அதிகமாய் கொடுக்கிறதான விசுவாசிகளையும் என்னமோ அவங்க கொடுத்த உடனே சபைக்கு ரொம்ப எஜமானன் மாதிரி, சபையில நான் தான் எல்லாம் செய்யற மாதிரி அவங்க இருந்தோடனே நம்ம அவங்களையே நம்பிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெல்ல தெளிவா பேசுறாரு, தயவு செய்து அவங்கள நம்பாதீங்க. அவங்களும் மனுஷன்தான். மனுஷன் தானே. என்ன தசமபாகம் கரெக்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க இன்னைக்கு தசமபாகம் கொண்டு வருவாங்க எஸ்தரக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். எஸ்தரக்கா நான் அடுத்த வாரம் வரவே மாட்டாங்க. ஏன்னா மனுஷன் அதுக்குள்ளே சனிக்கிழமை பிசாசு அங்கே போராடி இருப்பான். அவன் எப்படி இங்கே வருவான்? யோசிச்சு பாருங்களேன். கடந்த நாட்கள்லேயே ஒரு சபைக்கு நான் கடந்து போயிருந்தேன். கடந்து போயிறப்போ நல்ல ஃபுட்டு அண்டால பார்க்கும்போது அவ்வளோ சாப்பாடு மிச்சம் கிடக்கு. சபைக்கு நல்ல ஃபேமிலியாக வர்ற ஒரு குடும்பம். அதுக்கடுத்தது ஒரு விதவையோட மகன். 2 குடும்பங்களை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு பணக்கார குடும்பம், குடும்பத்தில் அநேக மெம்பர்ஸ், அதை யோசிக்கணும். இன்னொன்று ஒரு விதவையோட மகள். இன்னொன்று இந்த விதவைக்கு 2-3 பிள்ளைங்க உண்டு. அவங்க சபைக்கு வர்றது இல்லை. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படல, அவங்க வரல. இன்னைக்கு சபையில் நல்ல ஒரு சாப்பாடு அண்டால அவ்வளவு கிடக்கு. இப்போ இந்த பணக்கார விசுவாசி என்ன கேக்கு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்க. இப்போ இந்த பணக்கார விசுவாசி தசம பாகம் கொடுக்குற விசுவாசி, காணிக்கை கொடுக்குற விசுவாசி, எல்லா விசுவாசியும் இந்த விசுவாசி தான். சபைக்கு தூணே இந்த விசுவாசி தான். இந்த விசுவாசி என்ன பண்ணுது, சாப்பாடு தாங்க அப்படிங்க. ஏன்னா இந்த விசுவாசி தூணு, விசுவாசி பிள்ளை 3 பிள்ளை வரல. இந்த 3 பிள்ளையும் வேலைக்கு போயிருக்கு. ஆனா இந்த விதவையும் அதோட பிள்ளையும் வந்திருக்கு. ஆனால் இங்க இந்த விசுவாசி, பணக்கார விசுவாசி கேட்ட உடனே நீங்க சாப்பாடு எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன ஒரு பாஸ்டமாவை நான் கண்ணால பார்த்தேன். இந்த விசுவாசி கேட்கும்போது சாப்பாடு இல்லைன்னு சொன்ன பாஸ்டமாவையும் நான் பார்த்தேன். எவ்வளவு வேதனைப்படுவார் இல்லையா? நான் சொல்றேன், அந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் ஆண்டவர் நிறுத்துறதுக்கு ஒரு நொடி இல்லையா? நான் சொல்றேன், ஊழியத்தின் பாதையிலே கொடுக்கிற நபர்களை என்னைக்குமே நம்ம அவங்க கொடுத்தாங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். ஆனா நம்பிக்கை எல்லாம் அவங்க பணத்திலையோ. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த சபைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், நாளைக்கு மாறி நான் சொன்ன கதை தான், அந்த ஆட்டுக்குட்டியை மாதிரி கள்ளத்தினி கிடைச்ச உடனே ஆடி போய் அடுத்த சபைக்கு கொடுக்கலாம். இன்னொன்னு நான் சொல்றேன், சபையை விட்டுட்டு போய் கொடுக்காம போயிட்டாங்களேன்னு நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். நான் சொல்றேன், அவங்க வாசல் அடைக்கப்பட்டாலும் சரி, அவங்க வேணா என்ன 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுப்பாங்களா? நான் சொல்றேன், உனக்கு 10,000 கோடி தரதுக்கு தேவன் வல்லமை உள்ளவர் இல்லையா? நான் சொல்றேன், கொடுக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். ஊழிய பாதையில உங்களுக்கும் ஊழியம் தான், எனக்கும் ஊழியம் தான். தேவன் பாரப்படுத்தின காரியங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஊழிய பாதைகளே நான் சொல்லும்போது மனுஷனை நம்புறது வேஸ்ட். இன்னைக்கு நான் சொல்றேன், மனுஷனை நம்பி ஊழியத்தை செஞ்சுட்டோம்னா ஊழியம் அவ்வளவுதான். இன்னைக்கு பார்க்கும்போது அநேக ஊழியங்களை பார்க்கும்போது சோதனைகளையும் பாடுகளும் அவங்களுக்கு விசுவாசி மூலமா எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா நான் சொல்றேன், அவங்க தரிசனம் உள்ள ஊழியத்தை நோக்கி செய்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா அவங்க சம்பளத்துக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கட்டும், மாசம் 30ஆம் தேதி ஆகுனா சம்பளம் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த சம்பளத்துக்கு ஏற்ற ஊழியத்தை செஞ்சுட்டு போவாங்களே ஒழிய. ஆனால் நான் சொல்றேன், நீங்களும் நானும் யாரு எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம், நான் சம்பளத்தை பார்த்தல்ல, உன்னதரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு
பிள்ளைங்க. அதனால நீங்க சோர்ந்து போகாதாங்க. நம்ம எல்லாம் ஓடுறது நம்ம தரிசனம் தரிசனம், நம்ம கோல் கோல் அப்படிங்கிற ஒண்ணு மாத்திரம் தான். இந்த இடக்கட்டெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்காங்களேன், நம்ம தரிசனம் உடஞ்சி போயிடும். அதனால சோர்ந்து போகாதங்க. நிச்சயமா நம்மளுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நிச்சயமா நிறைவேறும். நிறைய பாயிண்ட் நான் காலையில விடிய காலம் எழுதி வச்சேன். ஆனா டைம் இவ்வளவு சீக்கிரமா போகும்னு நினைக்கல. நான் ½ பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரமா போயிடுச்சு. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினாரையானால் நிச்சயமா நிறைவேற்றுவார். எனக்கும் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், உங்களுக்கும் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கார். உங்களுக்கும் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கும் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். போராடுகிறவர்களோடு போராடி நம்மளை என்னைக்குமே மேற்கொள்ளவே முடியாது. போராட வேண்டியது ஒரே ஒரு சமூகம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவினோட பாதம் தான். எழுப்புதல் எழுப்புதல் நம்மளே மாறாம எங்க எழுப்புதல் வரப்போகுது? என்ன பாஸ்டமா இல்லையா? நம்ம தான் மாறணும், நம்ம கேரக்டர் தான் மாறணும். அதனால சோர்ந்து போகாதங்க. ஓட வேண்டியது கர்த்தரை நோக்கி ஓடுங்க. மனுஷர்கள் கொடுக்கிற மனுஷர்களை அல்ல, கொடுக்கிற ஆட்களை பார்த்தல்ல. ஆனால் நான் சொல்றேன், அந்த கொடுக்கிறவர்கள் கூட மாறலாம். ஆனால் நான் சொல்றேன், ஊழியத்திலே தரிசனத்தை கொடுத்த தேவன் மாறாதவர், நிச்சயமாய் கடைசி வரைக்கும் நடத்துவார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களே கண்களை மூடி கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏதோ ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம், நீங்க பேசுனீங்க. ஆனால் எங்கள் ஊழிய பாதைகள்ல ஆண்டவரே அது அப்பா ஆண்டவரே மகிமையாய் கிரியை செய்ய நீங்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவே, நீங்க தான் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்துல எங்களை அப்பா ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்தி வர்றீங்களே, அதற்காக உமக்கு நன்றி 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 சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று என்றிடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே. கொஞ்சம் பழைய பாடல் கரங்களை தட்டி. மேனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று என்றிடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், வாக்கு பலிக்கும். ஆராத காயங்களாரும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோம். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். மாளிகை எழும்பும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.